அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள இயல் 1 தமிழ்த்தேன் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இயல் 1 இன்பத்தமிழ். இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் என்ற பாடத்தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இன்பத்தமிழ் ஆசிரியர் பாரதிதாசன். இன்பத்தமிழின் ஆசிரியர் பாரதிதாசன். தமிழ் கும்மியின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதில் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய பிற தலைப்புகளில் நமக்கு பள்ளி புத்தகத்தில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு இடம்பெற்றுள்ளதுன்னா 7ஆம் வகுப்பில் இன்பத்தமிழ் கல்வி என்ற தலைப்பிலும், 9ஆம் வகுப்பில் குடும்ப விளக்கு என்ற தலைப்பிலும், 11ஆம் வகுப்பில் புரட்சிக்கவி என்ற தலைப்பிலும் நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. அதேபோல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய மற்றொரு பாடத்தலைப்பு நம்மளுக்கு 10ஆம் வகுப்பில் அன்னை மொழியே என்ற தலைப்பில் நமக்கு பாடமாக அமைக்கப்பட்டுள்ளது. நாம் இன்று பாரதிதாசன் அவர்கள் எழுதிய இன்பத்தமிழ் என்ற பாடத்தை 6ஆம் வகுப்பில் பார்ப்போம். இன்பத்தமிழ். இன்பத்தமிழின் ஆசிரியர் பாரதிதாசன். இன்பத்தமிழின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றிய நூல் குறிப்பு பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தலைப்பை பார்க்கலாம். பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள். பாரதிதாசன் உடைய காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஊர் புதுச்சேரி. பாரதியின் மீது கொண்ட அன்பினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார். பாரதிதாசனுடைய பெற்றோர் பெயர் கனகசபை லக்குமி அம்மையார். பாரதிதாசனுடைய ஆசிரியர் திருப்புலிச்சாமி பங்காரு பக்தர். தொடக்க கால கல்வியை திருப்புலிச்சாமியிடம் பாரதிதாசன் கற்றார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை முதுபெரும் புலவரான பு.ஆ. பெரியசாமியிடம் கற்றுக்கொண்டார். பாரதிதாசன் இலக்கண இலக்கியங்களை யாரிடம் கற்றுக்கொள்கிறார்? பு.ஆ. பெரியசாமியிடம். புதுவை கல்விக் கல்லூரியில் இளங்கலை பட்டத்தை பெற்றார். பாரதிதாசன் இளங்கலை பட்டத்தை எங்கே பெறுகிறார்? புதுவையில். புலமை பெற்ற மொழிகள். பாரதிதாசன் புலமை பெற்ற மொழிகள் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம். பாரதிதாசனுடைய பணி ஆரம்பத்தில் புதுவை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். பாரதிதாசனுடைய மனைவி பெயர் பழனி அம்மையார். பாரதிதாசன் நடத்திய இதழ்கள். பொன்னி, குயில் இலக்கிய இதழ்கள். பாரதிதாசன் பாடல்களில் சீர்திருத்த வேட்கையும் தமிழ் உணர்வும் பரவலாக காணப்படுகிறது. பதிவிரதைக்கு இன்னல் வரும், பழையபடி தீரும், பரமசிவர் வந்து அருள் புரிந்து போவார் என்று தொடக்க கால தமிழ் சினிமாக்களை கிண்டல் செய்து பாடியுள்ளார். இவர் பாரதியாரை முதலில் சந்தித்த இடம் வேணு நாயக்கர் வீட்டு திருமணத்தின் போது. எந்த ஆண்டுனா 1909ஆம் ஆண்டு. புதுவையில் பாரதியின் கட்டளைக்கு இணங்க பாரதிதாசன் அவர்கள் பாடிய பாடல் எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெண்ணிற கோடியண்டம் அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா என்ற பாடல் பாடியுள்ளார். இந்த பாடலை பாரதியார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பி வைத்தார். கிபி 1929ஆம் ஆண்டு குடியரசு, பகுத்தறிவு ஆகிய
பத்திரிகையில் கவிதை, கட்டுரை போன்றவை எழுத ஆரம்பித்தார். கவிதை கட்டுரைகளை எழுத ஆரம்பித்த ஆண்டு பாரதிதாசன் 1929 ஆண்டு. இதில் இந்த குடியரசு பகுத்தறிவு என்ற பத்திரிகை யாருடையது என்றால் தந்தை பெரியாருடையது. தந்தை பெரியாருடைய பத்திரிகை குடியரசு பகுத்தறிவு. 1930 ஆண்டு புதுவை முரசு என்ற ஏட்டில் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதிதாசன். 1930 ஆண்டு புதுவை முரசு என்ற ஏட்டில் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதிதாசன். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் பாரதிதாசனை புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர். பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் களஞ்சியங்கள் எனப்படுகிறது. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்னும் பட்டத்தை வழங்கியவர் அறிஞர் அண்ணா. பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்னும் பட்டத்தை வழங்கியது அறிஞர் அண்ணா. இந்த பட்டத்தை வழங்கும்போது இவருக்கு 2500 ரூபாய் ஆன பொற்கிளியும் வழங்கப்பட்டது. பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை அளித்தவர் தந்தை பெரியார். பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை அளித்தவர் தந்தை பெரியார். பாரதிதாசன் குமரகுருவர் மீது கொண்ட பற்றினால் அவரின் எதிர்பாராத முத்தம் என்னும் நூலில் குமரகுருபரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். குமரகுருபரை பற்றி பாரதிதாசன் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்னா எதிர்பாராத முத்தம். இவரது பாடல்கள் யாருடைய? பாரதிதாசனுடைய பாடல்கள் செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பாரதிதாசனுடைய பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்ப்போம். பாவேந்தர், முதலில் இருப்பது பாவேந்தர், புரட்சி கவிஞர், இயற்கை கவிஞர், பூங்காட்டு தும்பி, தமிழரின் கவி, புதுமை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர். அதேபோல் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னா பாரதிதாசன். தமிழ் கவி என்று அழைக்கப்படுவர் பாரதிதாசன். தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி யார்? பாரதிதாசன். தமிழரின் புகழ் மேதினியாங்க வேண்டுமென பிறந்த கவி யார்? பாரதிதாசன். பாவேந்தர் என்பவர் பாரதிதாசன். புரட்சி கவி என்பவர் பாரதிதாசன். இயற்கை கவிஞர் என்பது பாரதிதாசன். புதுவை குயில் என்பதும் பாரதிதாசன். பாரதிதாசனாரை தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பாராட்டியவர் பெரியார். பாரதிதாசனரை தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பாராட்டியவர் பெரியார். 1938 பாரதிதாசன் முதல் கவிதை தொகுதி வெளிவந்தது. பாரதிதாசனுடைய முதல் தொகுதி வெளிவந்த ஆண்டு 1938. 1946 ஆண்டு பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணாவின் முயற்சியால் ரூ. 2500 பொற்கிளியும் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாவேந்தர் பாரதிதாசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு
1954. புரட்சிக்கவி என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1946. அவருக்கு பின்னாடி கவிதையில் சிறந்து விளங்குறவர்களுக்கு முதலெழுத்தும் தலையெழுத்துமாக இருப்பது யாரு? பாரதிதாசன். சாகித்ய அகாதமியின் விருது பெற்ற நூல் யாருடையது? பாரதிதாசனுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையர் என்ற நாடக நூல். எந்த ஆண்டுனா 1969. பாரதிதாசனுடைய பிசிராந்தையர் என்ற நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1969. அடுத்ததா, பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார்? முடியரசன். பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் முடியரசன். பாரதிதாசன் தலைமாணாக்கருள் ஒருவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாரதிதாசன் தலைமாணாக்கருள் ஒருவர் பெருஞ்சித்திரனார். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யார் யார்? முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன். மேலும் முற்போக்கு சீர்திருத்த கருத்துக்களை எழுதியதால் இவர் புரட்சி கவிஞர் என அழைக்கப்பட்டார். 1991 பாரதிதாசனுக்கு தமிழக அரசால் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. பாரதிதாசனுக்கு 100ஆண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டதுன்னா தமிழக அரசால் 1991 ஆண்டு. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கம்சதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதேவ். இவர் ரஷ்ய நாட்டு கவிஞர். ரசூல் கம்சதேவ் ரஷ்ய நாட்டு கவிஞர். இவரை போலவே ரசூல் கம்சதேவை போலவே பாரதிதாசனும் விளங்கினார். அதனால் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். அடுத்து, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் உள்ளது. எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1982. இதே ஆண்டு தான் கோயம்புத்தூரில் பாரதியாருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. 1982 திருச்சியில் பாரதிதாசனுக்கும் கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகமும் ஆரம்பிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பொன் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை பாடப்பொருளாக பாடியுள்ளார். எனவே பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகிறார். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கானியம் என்ற காவியத்தை 1937 புரட்சி கவி என தமிழில் எழுதினார். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கானியம் என்ற காவியத்தை 1937 ஆண்டு புரட்சி கவி என தமிழில் எழுதினார். இது ஒரு தழுவல் நூல். புரட்சி கவி என்பது பாரதிதாசனால் எழுதப்பட்ட ஒரு தழுவல் நூல். பாரதிதாசனை பற்றிய கவிஞர்களின் புகழுரைகள். சுப்புரத்தினம் ஓர் கவி என்றவர் பாரதியார். சுப்புரத்தினம் ஓர் கவி என்றவர் பாரதியார். எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்றவர் திருவிக்கா. பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பு உண்டு, பயணம் உண்டு என்றவர் ராபி சேதுபிள்ளை. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்றவர் புதுமை பித்தன். பாரதிதாசன் புதுமை பித்தன் என்ன சொல்கிறார்? அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று புதுமை பித்தன் அவர்கள் பாரதிதாசனை பற்றி புகழ்ந்து உரைக்கிறார். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி பாரதிதாசன் என்றவர் கூப்பா ராசகோபாலன்.
அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழாகி விடுவான் என்றவர் ஆ. சிதம்பரநாத செட்டியார். பாரதிதாசனுடைய பாடல்களை அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியன் வேறு நாட்டவர் கூட தமிழனாகி மாறிவிடுவான் என்று சொன்னவர் ஆ. சிதம்பரநாத செட்டியார். புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ள பாடல் வாழ்வினில் செம்மை செய்போல் நீயே என்ற பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இது யாருடைய பாடல்னா பாரதிதாசனுடைய பாடல். 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 9 பாரதிதாசன் உருவம் பதித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2001 அக்டோபர் 9. பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன நூல்கள்னு பார்த்துட்டு அடுத்து இந்த 6ஆம் வகுப்பில் உள்ள நூல் குறிப்பை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போயிடுவோம். பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், அழகின் சிரிப்பு, அடுத்து வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும், ஒரு தாயின் உள்ளம் மகிழ்கிறது, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, திருக்குறள் உரை, புரட்சிக்கவி, எதிர்பாராத மொத்தம், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், கலைக்கூத்தியின் காதல், சௌமியன், நல்ல தீர்ப்பு, இசை அமுது, முதியோர் காதல், இதெல்லாம் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள். அது மட்டும் இல்லாமல் இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், அகத்தியன் விட்ட புதுக்கரடி, சேர தாண்டவம், பிசிராந்தையார், இளைஞர் இலக்கியம், என்னாலோ, வீரத்தாய், எது இசை, காதல் நினைவுகள், பாரதிதாசன் கவிதை தொகுதி. இந்த பாரதிதாசன் கவிதை தொகுதி தான் நமக்கு இங்கே 6ஆம் வகுப்பில் என்ன இருக்கு? இந்த கவிதை தொகுப்பில் தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இன்பத்தமிழ் நம்மளுக்கு பாடமாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா அமைதி, இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், முல்லைக்காடு, மணிமேகலை வெண்பா, ஒரு வெண்பா நூல், மணிமேகலை வெண்பா, இரண்யன் போன்ற நூல்களை பாரதிதாசன் அவர்கள் இயற்றியுள்ளார். இந்த 6ஆம் வகுப்பில் உள்ள பாரதிதாசன் நூல் குறிப்பு பார்த்துட்டு நம்ம பாடத்துக்கு போயிடுவோம். நூல்வெளி. பாரதிதாசன் இயற்பெயர், இந்த இயற்பெயர் நமக்கு சுப்புரத்தினம் தெரியும். இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பொன் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியன புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். பாவேந்திரம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். நாம் இது பார்த்துட்டு பாரதிதாசனுடைய கவிதைகள் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இன்பத்தமிழ் என்ற பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்பத்தமிழ். நுழையுமுன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். நுழையுமுன் நமது தமிழ் மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. அதுபோல் பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். எவ்வாறு போற்றுகிறார்னு பார்ப்போம். நம் செந்தமிழுக்கு பல பெயர்களை அவர் சூட்டுவதை கீழே பார்ப்போம். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்று பாரதியார் பாடல் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் பாரதியார் தமிழுக்கு எவ்வாறெல்லாம் பெயர் வைக்கிறார் அப்படின்னா, தமிழுக்கு
அமுது என்று பெயர். தமிழுக்கு அமுது என்று பெயர் வைக்கிறாரு. அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது. அப்படிப்பட்ட தமிழானது எங்கள் உயிருக்கு நேரானது, எங்கள் உயிருக்கு இணையானது என்று கூறுகிறார். தமிழுக்கு நிலவென்று பெயர். தமிழுக்கு என்னென்ன அடுத்து பெயர் வைக்கிறாரு? நிலவென்று. இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமூகம் மக்களினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நீர் போன்றது தமிழ். இந்த தமிழ். தமிழுக்கு மனம் என்று பெயர். தமிழுக்கு மனம் என்று பெயர் வைக்கிறார். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். எங்கள் வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது இந்த தமிழ். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இளமைக்கு பால் போன்றது. இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் போன்றது. அந்த தமிழானது புலவர்களுக்கு எப்படி கையில் இருக்கக்கூடிய வேல் போன்றது. முருகன் கையில் உள்ள வேல் எப்படி இருக்கோ அது மாதிரி தமிழ் புலவர்களுக்கு தமிழானது வேல் மாதிரி இருக்கு. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான மாதிரி. இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். அந்த தமிழானது எங்களுடைய அசதிக்கு தேன் சுடத்தந்த தேன். அசதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்த ஆற்றல் வரும்? தேன் கொடுத்தால் ஆற்றல் வரும் என்று குறிப்பிடுகிறார். அசதிக்கு தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். அறிவுக்கு தோல் கொடுக்குவது போல தமிழ் உள்ளது. இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அந்த தமிழானது கவிதைக்கு எப்படி இருக்கு? வைரத்தின் வாள் போன்று உள்ளது என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். இதில் தமிழுக்கு பாரதிதாசன் அவர்களால் வழங்கப்பட்ட பெயர்கள் என்று கேள்வி கேட்டால் அமுது, நிலவு, மனம். அமுது, நிலவு, மனம். அடுத்து பாருங்க, இதில் இளமைக்கு எனது பால். உயர்வுக்கு வான். அறிவுக்கு தோல். இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க, பார்த்துக்காங்க. கவிதைக்கு வைரத்தின் வாள். கவிதைக்கு வைரத்தின் வாள். அசதிக்கு தேன் சுடத்தந்த தேன். புலவருக்கு தமிழானது எப்படி உள்ளது? வேல் மாதிரி இருக்கு. வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். சமூகத்தின் விளைவுக்கு நீர். உயிருக்கு நேர். இதெல்லாம் பொறுத்துக்கள் கேட்கலாம். அதே மாதிரி இந்த பாடத்தின் பின்பக்கத்தில் வினாவில் இயைபு சொற்கள் நம்ம கேட்டிருக்காங்க. இயைபு சொற்கள் இந்த பாடல் எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இயைபு சொற்கள் என்பது பாடலின் இறுதி ஒரு அடியின் இறுதி சொல் ஒரே மாதிரி இணைந்து ஒரே எழுத்து ஒன்றியது இயைபு சொற்கள். இதில் பாருங்கள், தமிழுக்கு அமுதென்று பேர். இதில் இந்த பேரில் இர் இருக்குது. அதே மாதிரி தமிழங்கள் உயிருக்கு நேர். இந்த இரும் இயைபு சொற்கள். இரும் இணைந்து வருதா? அதே போல் தமிழுக்கு நிலவென்று பேர். விளைவுக்கு நீர். இங்கும் பேர் நீர். இர். மனமென்று பேர். இதில் பாருங்கள், இர் நிர்மித்த ஊர் இர் இருக்கு. அதே போல் தமிழ் எங்கள் இளமைக்கு பால். பாலில் இல்லு இருக்குது. அதே மாதிரி புகழ்மிக்க புலவருக்கு வேலில் இல்லு இருக்குது. கடைசி எழுத்து ஒரே மாதிரி ஒன்றி வந்துள்ளது. உயர்வுக்கு வான். சுடத்தந்த தேன். இன். அதே போல் அடுத்த லைனில் அறிவுக்கு தோல். வைரத்தின் வாள். இல் என்று இயைபு சொற்கள் இந்த பாடலில் இங்கு அமைந்துள்ளது. அடுத்து இந்த பள்ளி புத்தகத்தில் உள்ள பொறுத்துக சொல்லும் பொருளும் என்ன இருக்குன்னு பார்த்துக்காங்க. இது பொறுத்துகள் கேட்பாங்க. நிருமித்த என்றால் உருவாக்கிய. சமூகம் என்றால் மக்கள் குழு. விளைவு என்றால் வளர்ச்சி. அசதி என்றால் சோர்வு. மேலும் இந்த பாடல் பொருள் நம்ம இங்கே பார்த்துட்டோம். அந்த பாடல் பொருள் எப்படி கேட்பாங்கன்னா, பொறுத்துகள் மூலம் இங்கே நான் கொடுக்கப்பட்ட பொறுத்துக்களை கேட்பாங்க. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் விளைவுக்கு நேர். தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் போன்றது. தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது. தமிழ் எங்கள் புலவர்களுக்கு வேல் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு தேன் போன்றது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம் போன்றது.
என்று இந்த பாடலில் இருந்த சொல்லும் பொருளும் பொருள் கருத்துக்களும் அமைஞ்சிருக்கு. பார்த்து படிச்சுக்காங்க. அடுத்தாக புக் பேக் ஆன்சர். இந்த பாடத்தின் இன்பத்தமிழில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள்தோறும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். அமுது என்று என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். செம்மை கூட்டல் பயிர். அடுத்து விளை பொறுத்துங்க. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. விளைவுக்கு என்ன வரும்? நீர் வரும். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல் வரும். ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்கள் தான் நம்ம முன்ன பாடலில் பார்த்தோம். அடுத்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவையான அமுது, நிலவு, மனம். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? என்ன அடுத்த கேள்வி கேட்கிறோம். நம்ம தமிழை எதனோடு ஒப்பிடுகிறோம்? விளைவுக்கு நீரோடு ஒப்பிடுறோம். அறிவுக்கு தோலோடு ஒப்பிடுறோம். இளமைக்கு பாலோடு ஒப்பிடுறோம். புலவருக்கு ஒப்பிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த பாடல் வந்து கடைசியில் வந்து காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடலையும் பார்த்துட்டா நம்ம தமிழில் 6ஆம் வகுப்பில் தமிழ் உள்ள இயல் 1 இன்பத்தமிழ் பாடம் முடிவுற்றது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும். இந்த தமிழோட நம்மளுக்கு என்ன உறவுன்றாரு? நீ தாய், நான் பிள்ளை, அது போன்ற உறவமா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அத்தகைய தமிழானது என்னுடைய வாழ்வு இல்லைன்னா என் வாழ்வு எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும் அப்படின்றாரு. தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அப்படிப்பட்ட உன்னை வந்து நான் நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் வந்து இனிக்குது அப்படின்னு என்று காசி ஆனந்தன் அவர்கள் தன்னுடைய பாடல் வரி மூலம் கூறியுள்ளார்.